ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 2025 ரிலீஸான யமஹாதகி அப்படின்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு தூக்க மாட்டி இறந்துடுறா. சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவளை தூக்க பார்த்தா அவளை தூக்கவே முடியல. ஊரே சேர்ந்து தூக்க ட்ரை பண்ணுது, அப்பயும் தூக்க முடியல. அவள் இறந்ததுக்கு என்னதான் காரணம், ஏன் அவளை தூக்க முடியல அப்படின்றத சொல்றதா மீதி கதை. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடு. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. படத்தோட ஆரம்பத்தில் கோயில கட்டுறாங்க. இங்கே ஊர் தலைவர் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுங்க, அடுத்த வாரம் நேரத்துக்குள்ள காப்பு கட்டியிருக்கணும் அப்படின்றத மக்கள்கிட்டையும் தர்மகர்த்தாட்டையும் சொல்றாரு. அடுத்து ஊர் தலைவர் வீட்டை கட்டுறாங்க. அவங்க வீட்டில் எல்லாமே ஊர் தலைவரோட பொண்டாட்டியோட தம்பி வீட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம படத்தோட ஹீரோயின் ஊர் தலைவரோட பொண்ணு நாங்க வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வீட்டுல இருக்க பொருளை காணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சந்தேகப்பட்டிருக்காங்க. அது இவங்க இல்லைன்னு தெரிஞ்சிருக்க பம்மியில தனியா வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் இன்னும் அந்த கோபம் இருக்குது, அதனால அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சண்டை போயிட்டு இருக்கவே நம்ம ஹீரோயினுக்கு மூச்சரைப்பு வந்துருது. இந்த மூச்சரைப்பு ப்ராப்ளம் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது. நான் ஃபோன் பண்ணி உங்க மாமா கிட்ட வரலன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், நீங்க போங்க, நான் மட்டும் வராம இருந்தாதான் நான் ஒரு மேல கோபமா இருக்கிறது தெரியும், நான் என் ஃப்ரெண்டை வர சொல்லிக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவங்க அப்பா அவங்க பாட்டிட்ட போய் சொல்றாரு. அந்த கிளவி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமை பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி அவன் பேத்திக்கு மூச்சு திணறல் திரும்பி வந்துருச்சு, பார்த்துக்க, நாங்கள் அவன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த கிளவி ரூமையே பார்த்துட்டு இருக்குது. அடுத்து ஹீரோனோட அண்ணன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறான். இவங்கெல்லாம் சேர்ந்து சாமியோட கிரீடத்தை அடகு வச்சிருக்காங்க, பிஸ்னஸ்க்கு காசு வேணும்ட்டு. கடந்த 6 மாசமா மீட்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்து கொடுத்தவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரச்சனை இல்லை, திங்கக்கிழமை தானே காப்பு கட்டுறாங்க, நம்ம வெள்ளிக்கிழமை மீட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அடுத்து ரத்தனன்ற ஒரு ஃபேமிலியை கட்டுறாங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இழுத்துட்டே கிடக்குது, இப்போக்கும் அப்பைக்கும் உயிர் போன பாட்டை காணோம். இந்த கிளவி செத்து போனால் கூட சந்தோஷமா இருப்பேன், கோயில் விசேஷத்துக்கு போகாமல் இருக்கலாம், செத்து தொலைய மாட்டேங்குது அப்படின்றான். என்ன பிரச்சனை, அவனோட பையன் வேற ஜாதிக பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இதனாலே ஊர்ல அவனோட கௌரவம் குறைஞ்சிச்சு நினைச்சிட்டு இருக்கான். திட்டிட்டு இருக்கப்ப விற்க அவனோட மருமக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. ஒரு காலத்துல வெளியே வச்சு கூட தண்ணி வந்து ஊற்ற மாட்டோம், இப்ப நம்ம வீட்டிலேயே உட்காந்து நமக்கே தண்ணி கொடுக்குறா பாரு அப்படின்னு ரொம்ப கீழ்த்தனமா பேசுறான். அடுத்து ஊர் மக்கள்லாம் சீட்டு கட்டுறதுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கப்ப ரத்தம் அங்கே காசாகிறான். அப்ப அவனை பத்தி பொருள் பேசுறாங்க. இவங்க வீட்டு கிளவி ஏன் இழுத்துட்டு கிடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுல ஒரு அம்மா எங்க ஊர்ல இப்படி தாண்டி இழுத்துட்டே கிடந்துச்சு ஒரு கிளவி, சமையல் விட்டு பார்த்தப்பதான் சொன்னாங்க அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்ட்டு, பேய வெட்டினா உயிர் போகுனாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, பேய வெட்டிட்டாங்களா? எங்க பேய வெட்டினாங்க, பேய் வெட்டுறதுக்குள்ள அவள் செத்து போயிட்டா திடீர்னு. ஆமாடி, இதே மாதிரி தான் எங்க ஊர்லயும் அப்படின்னு இன்னொருமா ஆரம்பிக்க அவ மருமக தடுத்துடுறா. நீங்க பாட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க, அவங்களாம் அந்த காலத்துல என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட்டாங்க, அந்த சத்துன்னு அவங்க கூட இருக்கும் தானே, அதனால உடம்பு உயிரை விடாம இழுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சயின்டிபிக்கா பேசுறா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. என்னடி இன்னத்துக்கு இங்க சுத்திட்டு இருக்க, காத்தடிச்சா உனக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, மனசு தைரியமா இருந்தா எல்லாமே ஒத்துக்கும் அப்படின்னு ஹீரோயின் டைலாக விட்டு அங்க வந்து போறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அங்க ஏதோ பூனை கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவங்க அந்த பூனையை துரத்த போக அவங்களுக்கு மூச்சரைக்க ஆரம்பிக்குது. அவங்க பாட்டி ஒரு கதவை பார்த்துட்டே இருந்தாங்களே, அந்த ரூமுக்குள்ள இருந்து ஏதோ கெட்ட ஸ்மெல் வருதுன்றாங்க. ஊருக்கு போன வீட்டாளங்களும் திருப்பி வந்துடுறாங்க. அவங்க அப்பாட்ட அதை திறக்க சொல்ல, அந்த ரூமை திறந்தா கெட்ட நடக்குன்னு உங்க பாட்டி நம்புது, அதெல்லாம் திறக்க முடியாதுன்னு சொல்ல கதவை திறந்து பார்க்க சொல்லி அடம்பிடிக்கிறா. அவங்க பாட்டி வேண்டாம்னு சொன்னதை கேட்காம பூட்டை உடச்சு உள்ளுக்கு பார்த்தா ஏதோ எலி செத்து கிடந்திருக்குது. அதை எடுத்துட்டு வெளியே வரப்ப நல்ல கதவுல எடுத்துட்டு அவனுக்கு மண்டையில ரத்தம் வருது. கிரீட்டத்தை மீட்கன்னு சொன்ன வெள்ளிக்கிழமை வருது, மீட்ட பட காணோம். நீ பணம் கேட்ட பக்கம் கையை விடிச்சிட்டான் நாட்டுக்கு. ஆமா, அவன் கையை விடிச்சிட்டான், ஆனா 4-5 பக்கம் கேட்டிருக்கேன், கவலைப்படாத மீட்டுருவேன்னு சொல்ல, இப்படிதான் நீ சொல்லிட்டு இருக்க, உங்க வீட்டுல இல்லாத பாமா, எங்க வீட்டுல தெரியக்கூடாதுனால நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் மாட்டினா உங்க எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ரொம்ப கோவமா பேசிட்டு போறான். கோவத்தோட அவங்க அப்பா வீட்டுக்கு வரான். சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு தட்டெடுத்து வீசுறான். அதை என்ன கேட்ட அவங்க அம்மாவே அடிக்கிறான். ஏன்ப்பா அம்மா அடிக்கிற, வீட்டுல இருக்கவங்க அடிச்சிட்டீங்கன்னா வெளியே இருக்க கோவம் போயிடுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் போட்டு அடிச்சிடறான். அடிச்சிட மட்டும் இல்லாம அவளை கெட்ட வார்த்தையில இருந்துட்டான். ஹீரோயின் அழுதுட்டு அவர் ரூமுக்கு போயிடறான். வெளியே போயிட்டு வந்த ஹீரோயினோட அண்ணன் சாப்பாடு செஞ்சிருக்கு பார்த்து என்னன்னு கேட்க, அத்தைக்கு மாமாவுக்கும் சண்டை அப்படின்னு அவன் பொண்டாட்டி சொல்றான். என்ன சண்டை தெரியலங்க, எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு. இதுக்கு சண்டை போட்டாங்க தெரியாம வீட்டுல இருக்கியா, சிந்தனை சாப்பாட்டை கிளீன் பண்ண சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான். காலையில அவங்க அம்மா ரூமுக்கு போய் பார்த்தா அவ தூக்குல தொங்கிடுறா. பாடியை கீழே இறக்கி போட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைடான்னு கேட்க, நைட் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை, தடுக்க போன லீலாவை கெட்ட வத்துட்டு இறந்துட்டாரு, கோபத்தில் அழுதுட்டே ரூமுக்குள்ள போயிட்டா, கோபத்தில் தானே போன விட்டுட்டோம், ஆனா இப்ப பார்த்தா எங்களை விட்டே போயிட்டா, அதில் ஒருத்தர் போலீஸ்காரன் தெரிஞ்சு வரதுக்கு முன்னாடி நம்மளே போலீஸ்க்கு சொல்லிடா அப்படின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண, போலீஸ்க்குலாம் வேணாண்டா, போலீஸ்க்கு போனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணான்னு சொல்லிட்டு பாடி எடுத்துருவாங்க, நம்மளே பார்த்துக்கலாம்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான். அதை போய் அவங்க அப்பாட்டையும் சொல்றான். அவங்க அப்பாவும் ஏதோ ஒன்று பண்ணுங்கடா அப்படின்றான். நம்ம ஹீரோயின் இருந்த டாக்டர் சொல்ல அவங்க ஊருக்கார டாக்டர் வரான். பார்த்தா அவனும் அழுகிறான். உனக்கு ஞாபகம் இருக்கா, 5 வயசு இருக்கப்ப மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தீங்க, அப்போ அங்க இருந்த டாக்டர் இவ பொழைக்க மாட்டா அவளை கூட்டு போன்னு சொன்னான், ஆனா அப்பயும் உயிரை கையில பிடிச்சி பொழைச்சு வந்தவடா, உன்னோட சொல்லுக்கு தாங்க இப்படி செத்து போயிட்டாலே, நீ பண்ணது சரியில்லடா, டாக்டர் ஏதாச்சும் ஐடியா கொடுங்க, இல்லாட்டினா இந்த விஷயம் போலீஸ்க்கு போயிடும் அப்படின்னு ஒருத்தன் கேட்க, அவளுக்கு தான் சின்ன வயசுல இருந்தே மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருந்துச்சுல்ல, அதனால அவ இறந்துட்டான்னு சொல்லிருங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். வீட்டுக்காரங்களும் தற்கொலைய இயற்கையா மரணம் அடைஞ்ச மாதிரி மாத்திடுறாங்க. ஊரே சேர்ந்து அவளுக்கு இலவு கட்டுறாங்க. அவளுக்கு பாடையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கப்ப, இறந்தது கன்னி பொண்ணுப்பா, இன்னைக்கு சனிக்கிழமை வேற, மறக்காம ஒரு கோழி ஒன்று வாங்கி வச்சிருங்க அப்படின்னு ஊர் தர்மகர்த்தா சொல்றான். சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அமைச்சிருப்பா, பேச்சுவார்த்தை ஆள் விட்டாச்சு சொல்லிருங்கப்பா அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல, அவங்க மாமகாரனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடறாங்க. அன்னைக்கு உன் காலை விழுந்தா மன்னிப்பு கேட்க முடியும்னு கேட்டேன், இன்னைக்கு நான் உன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்கறேன், நான் மன்னிக்க நீ இல்லையாமா, என்னை மன்னிக்காமே போயிட்டேமா அப்படின்னு கதறி அழுகுற அந்த ஆளு. டைமே சொல்லாம ஆட்டோட அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அதை ஒரு ஆட்டோக்கார தடுத்து, எப்பா டைமே சொல்லாம அனௌன்ஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு கேட்க, அதான்பா கேட்டிருக்கேன்றான். அவங்க அண்ணன் 2 மணிக்கு தூக்க சொல்றான். தர்மகர்த்தா, எப்பா செத்துற சின்ன பிள்ளை, கொஞ்சம் லேட்டாகி தூக்குங்கப்பா, எல்லாம் அழுகட்டும் அப்படின்னு சொல்ல 6 மணிக்கு டைமை ஃபிக்ஸ் பண்றான். ஊர் மக்கள் எல்லாமே அந்த நோயெல்லாம் இயற்கையாக தான் இருந்தா அப்படின்றத நம்பிடுறாங்க.
மணி 6 ஆகுது. பணத்தை தூக்குறதுக்கு 4 பேர் உள்ளுக்கு போய் தூக்குறாங்க. தூக்கவே முடியல. தூக்க முடியலன்ட்டு இன்னும் 2 பேர்த்த கூப்பிட்டு சேர்ந்து தூக்குறாங்க. தூக்கவே முடியல. வெயிட் செம்ம வெயிட். அப்பயும் சரி தூக்கிலான்னு தூக்குறப்ப பணம் துள்ளுது. அதை பார்த்துட்டு எல்லாம் அழுதிட்டு வெளியே ஓடி போய் பணம் அசைதுன்றாங்க. லோகேஷ் உள்ளுக்கு போய் பார்க்குறான் மூச்சு இருக்கான்ட்டு. மூச்சு இல்லை. ஏன்டா தூக்குறப்ப ஆட்டி தூக்கிட்டு பணம் ஆடுதுனாடா சொல்றீங்க? இல்லடா டே உண்மையுமே பணம் ஆடுச்சுடா அப்படின்னு பதட்டத்தோட சொல்றான். இன்னும் 4 பசங்க சேர்ந்து பணத்தை தூக்க உள்ளுக்கு போனா படுத்திருந்த பணம் எந்திரிச்சு உட்காருது. உள்ளுக்கு போனவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. தெரிச்சுட்டு வெளியே ஓடுறாங்க. இந்த தர்மகர்த்தா இருந்தால அவன் எல்லாத்தையுமே கூப்பிட்டு யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்கப்பா பணத்தை தூக்குற வரைக்கும். திருவிழா வேற வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த ஆளு சொல்றான். இந்த ஊர் தலைவரோட பையனோட பேரு முத்து. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஆள் சொன்னதை கேட்ட அவன் ஃப்ரெண்டில் ஒருத்தன் பதறான். டே இவ்வளவு நேரம் ஊர் மக்களுக்கு தெரியாம பிரிச்சுடா என்ன நடக்க போகுது தெரியலையடா. இன்னொரு ஏய் இது யாருக்கு எதுவும் தெரியாது நம்ம பதட்டப்படாம இருந்தா போதும் அப்படின்றான். மூணாவதா இருந்தவன் சாமியோட வீடு எங்கடான்னு கேட்கறான். டேய் எந்த நேரத்துல என்னடா கேப்ப அப்படின்னு மத்த 2 ஃப்ரெண்டும் கேட்க பயப்படாதடா அதெல்லாம் நான் நேத்தே மீட்டுட்டேன் அது இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்குது அப்படின்ற முத்து மீட்ட வீடத்தை வைக்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி பாட்டி ஒரு ரூமை பார்த்துட்டே இருந்துச்சுல துறக்காதிக்குன்னு கூட சொல்லுச்சுல அந்த ரூமுக்குள்ள போய் வச்சிருக்கான் பைத்தியக்காரன். பொம்பளைங்களா ஒண்ணுக்கு ஒன்னா சும்மா இருப்பாளுங்களா நடந்த நிகழ்வை பத்தி காசி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. அதுல ஒரு அம்மா எங்க ஊர்ல ஒரு பிள்ளை நரமாசமா இருந்தப்ப இறந்து போச்சுடி அவளை தூக்கி தூக்கி பாக்குறாங்க தூக்கவே முடியல கடைசியில பிள்ளையை பத்திட்டு தான் காட்டுக்கு போனாடி. இன்னொரு அம்மா இன்னொரு கதை சொல்லுது. எங்க ஊர்ல அப்படி தாண்டி ஒருத்தி தூக்கு மாட்டி இறந்துட்டா அவளை தூக்கி தூக்கி பார்த்தாங்க தூக்கவே முடியல அது ஈட்டிங் பண்ணி ஊர் திருமணம் வரைக்கும் போயிட்டாங்க எல்லா சடங்கு பண்ணிட்டாங்க. புயல் காத்து மாதிரி ஒரு காத்து வீச தூக்குறீங்களா போட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் சாமியாரை கூப்பிட்டு சடங்கெல்லாம் முடிச்சிருக்க மேலனா அவளை இருச்சாங்கடி. நீங்க சொல்ற எல்லா கதையிலுமே பணத்தை தூக்க முடியலன்னு தான் சொல்றீங்க. ஆனா இங்க செத்தவை எந்திரிச்சு உட்காந்துருக்காடி. இதெல்லாம் பேசிட்டு இருக்க சாமியாரை கூப்பிடுறாங்க. வந்த அந்தால துணூரை வந்து வச்சு பணத்தை சுத்தியில துணூரை போடுறான். அப்போ என்ன நினைச்சான்னு தெரியல திடீர்னு உலக இருக்கிறான். கால் தடிக்கு கீழே விழுந்துடுறான். ஆளு பயத்துல ஓடியே போயிடுறான். கீழ்ஜாதிக்கார உள்ளுக்கு போய் பார்க்க சொல்றாங்க. அவன் தயங்கி தயங்கி நிக்கிறான். எங்க வீட்டுக்குள்ள எப்படி போகுதுன்னு பாக்குறியா ஏன் நாங்க சுடுகாட்டுக்கு வரதில்ல உள்ளுக்கு போய் பாரு அப்படின்னு முத்து அமுச்சு விடுறான். உள்ளுக்கு பார்த்துட்டு வந்தவன் சாமி எதையோ சொல்ல காத்திருக்குது நீ என்ன பண்ணாலும் அது சொல்லாம போகாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதை கேட்ட முத்துவோட பொண்டாட்டி நம்ம எல்லாத்திட்டையும் சொல்லிடலாம் லீலா தூக்கு மட்டும் தான் இறந்தா அப்படின்ட்டு அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே வீம்புக்காரின்ட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது செத்து எவ்வளவு நேரம் ஆச்சு அதை சொன்னா நம்ம குடும்பத்தோட கௌரவம் எங்க போகும் அப்படின்னு இவன் பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த டாக்டர் வந்து எல்லாத்திட்டையும் உண்மையை சொல்லிடுறான். மக்கள் எல்லாம் கோவம் வந்துருது. அப்ப உன் வீட்டு சாவுக்குதான் எல்லாரும் வந்திருக்கும் நீ எப்படி போய் சொன்னா எப்படிப்பா என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்க நான் நேற்று அவளை திட்டேன் நான் திட்டினதை தாங்காம அவள் தூக்க மாட்டிட்டா இதை நான் உங்ககிட்ட சொன்னா யாராச்சும் நம்புவீங்களா என்னென்ன கதை கட்டியிருப்பீங்க அதனாலதான் மறைச்சிட்டோம் அவள் சாவை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு அவங்க அப்பா அழுகுறான். அந்த ஊர் தர்மகர்த்தா சப்போர்ட்டிவா பேசுறாரு. சரி விடுப்பா இந்த ஊருக்கு ஒண்ணுன்னா முதல்ல வந்து நீ நிக்கிற உனக்கு ஒண்ணுன்னா அந்த ஊர் வந்து நிக்காதா ஆனாதை விட்டுட்டு இனிமேல் ஆக போற காரியத்தை பார்ப்போம். கூட்டத்துல 2 பேரு முணுமுணுக்காங்க. இதை சொல்றதுக்கு தான் இவ எப்படி பண்ணிருப்பாட்டுக்கு யமகார்த்திக்கு சொல்ல வச்சுட்டா பாத்தியா அட நீ வேற கம்முன்னு ரெடி இதை அப்படியே மறைச்சு இவ்வளவு போய் எரிச்சலான்னு பாத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய வீட்டு சவல்ல எத்தனை உண்மையை மறைச்சிருக்காங்களோ தெரியல. இந்த உண்மையாச்சும் வெளியே வந்துச்சு. ஊர்ல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருக்கான்னு தெரியும். போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணு இருந்துச்சுன்னா போலீஸ்ல சொல்ல தெரியாதா பணத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றான். ஊர் தர்மகர்த்தா போயிட்டு சார் போஸ்ட்மார்ட்டம் தேவையா ஊர் தலைவரோட பொண்ணு அப்படின்றான். உங்க ஊர் தலைவர் பொண்ணுக்கு ஒன்றும் தனி சட்டம் கிடையாது. வந்த போலீஸ்ல அந்தூர்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்துட்டு சார் பணத்தை தூக்க பாத்துருக்காங்க பணத்தை தூக்க முடியாமா போன வேற எந்திரிச்சு உட்காரதான் அப்படின்றான். யோ உங்க ஊர் கரண்ட் சப்போர்ட் பண்ணாதையா போய் ஆக வேண்டிய காரத்தை பாதியா அப்படின்னு நம்பாம பேசுறான். வீட்டுக்குள்ளாம் போய் செக் பண்றப்ப அந்த பொண்ணு தூக்கு மாட்டின துணியும் அவ கட்டில இருந்த அவளோட போன் கிடைக்குது. 4 பசங்களை கூப்பிட்டு திருப்பி பணத்தை தூக்க சொல்றாங்க. அவங்களுக்கு தக்கி முக்கி அப்படியே தூக்கி நிறுத்துறாங்க. அந்த கட்டலோட கால் சட்டம் புரிஞ்சு அப்படியே போன கட்டலோட பின்னாடி போய் செவத்துல முட்டி நிக்குது. அவன் சனிக்கிழமை சாவும் துணைக்கு கோழி வாங்கினால அந்த கோழியை காணா. பசங்க எல்லாமே கோழியை தொலைவி அலையறாங்க. அவன் கையில சீக்கிர கோழி எல்லாமே கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆனா அது எதுவுமே இல்லைன்றாங்க. விடிய தொலைவியும் கோழியை காணா. அவன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பயப்படுறாங்க. டேய் இது லீலாவோட வேலையெல்லாம் கிடையாதுடா ஆத்தாவோட வேலை தான் அவ கீடத்தை தான் நீ உள்ளுக்கு வச்சிருக்கியே அந்த கீடத்தை எடுத்து கொடுத்தாங்களே அவனும் அதே தான் சொல்றான். ஆட்டா கீடத்தை எடுத்து வச்சோம் மீட்க முடியாம அலைய விட்டா இப்ப மீட்ட கீடத்தை எடுக்க முடியாம அலைய விடுறா. அடுத்து அந்த ரத்தனத்தோட அம்மா இருந்தாங்க பாத்தீங்களா முடியாம படுத்திருந்தாங்களே அவங்க எந்திரிச்சு வராங்க. அவங்க வந்து பணத்தை பார்த்து அழுதுட்டு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. போன சுத்து ஒரு நாள் ஆகுது இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆத்து வந்து தண்ணி கொண்டு வாங்க அதுக்கு பூ சுத்தி துணிரை பூசுங்க ஆத்தா கோயில இருந்து குங்குமம் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் உத்தரவு போடுறாங்க. அங்க இருந்தவங்களும் அந்த பாட்டி கேட்டது எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கல்வி அவங்க கொடுத்ததெல்லாம் கலக்கி வைக்க மக்கள் உட்கார போட்டிருந்த பந்தல சரிஞ்சு கீழே விழுந்துருது. அதுல அவனோட பையன் ரத்தனத்துக்கு அடிபட்டுருது மண்டையிலேயே. தலையில கையை வச்சுட்டு லீலா முன்னாடி போறான். அங்கனைக்கு ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. இவன் கார்ல போயிட்டு இருக்கப்ப லீலா ஏதோ ஒரு பையன்ட்ட இருந்து பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பான்ட்ட போய் தப்பா சொல்லிடுறான். எனக்கும் அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு ஆனா மரியாதை இல்ல உன் பொண்ணு ஒரு பையன்ட்ட இருந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா நானே இது 2வது டைம் பாக்குறேன் நான் பாக்குறப்ப எதுவும் தப்பு நடக்கல கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். அவன் சொன்னதை மனசுல வச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்து லீலாவை அடிச்சிருப்பான் கெட்ட வார்த்தையில திட்டிருப்பான். ஒரு வகையில லீலா இருந்ததுக்கு இவனும் ஒரு காரணம். அதனால லீலாவோட பாடிக்கு மாடி என்னை மன்னிச்சிருப்பான் இன்னைக்கு எதாத்தமா ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருந்தேன் நான் தான் அவங்க அப்பான்ட்ட தப்பா சொல்லி கொடுத்துறேன் அப்படின்றத சொல்லி மன்னிப்பு கேட்கலாம். முத்தோட ஃப்ரெண்டு 2 பேர் மட்டும் போய் தனியா பேசுறாங்க. இவங்க எல்லாமே லீலா தான் கோவமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையுமே ஆத்தா தான் கோவமா இருக்குது. பண்டல் சரிஞ்சு கீழே விழுந்தப்ப ஆத்தாட்ட இருந்து எடுத்த குங்குமம் கரைஞ்சு ஓடிச்சு பாத்தியா அதுக்கு என்ன அர்த்தம்
ஆத்தா நம்ம மேல கோவமா இருக்கான்னு அர்த்தம். கிரீடத்தை எடுத்து அடகு வச்ச முத்தோட வீட்டுல இலை விழுந்துருச்சு. அடுத்து நம்ம தான் நமக்கு எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி கிரீடத்தை எடுத்து கோயிலே வச்சலாம்டா அப்படின்ற மாதிரி பிளானா போடுறாங்க 2 பேரும். ரத்னம் மூஞ்சுக்கு முன்னாடி அந்த மாதிரி திட்டுது. இந்த மாதிரி ஆளுங்களா எதுக்கு தான் இருக்காங்களோ தெரியல. இவன் குடும்பமே நாளிட்டு கிடக்குது. இல்ல அடுத்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறான். இவனை காட்டி கொடுக்கறதா லீலா போகாம இருந்தாலாக்கா அப்படியே அவன் தலையில குச்சி விழுந்தா போய் செத்துருப்பான்ல. இன்னும் போகாம இருக்கானா, வேற யாரோ காணம் இருக்கும் போல அப்படின்றத மக்கள் முணுமுணுக்குறாங்க. ஒருத்த மட்டும் அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கு வெளியே போறான். எதார்த்தமா போலீஸ்காரன் கையை வைக்க நான் எதுவும் பண்ணல லீலாவை அப்படின்றான். அவனை பிடிச்சி ஊர் மாடி நிறுத்தினா அவன் லீலாவுக்கு பின்னாடி ரொம்ப நாள் சுத்தி இருப்பான் போல. 3 வருஷமா இவன் லீலா பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஆனா லீலா நம்ம சொல்லிட்டே தான் இருக்கிறான். இந்த சோமு கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்காண்டி, கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு லீலா ஃப்ரெண்டு சொல்ல, எங்க அண்ணன் சொன்னா அவனை கொன்னே போட்டுருவான். அப்போ சொல்ல வேண்டியதானே, அந்த அளவுக்குலாம் ஒருத்தலடி அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கான். லீலா யதார்த்தமா வெளியே போக அவன் லீலா வழி மறிச்சு காதல் பண்ண சொல்லி காதல் டாத்திரி கொடுத்துருக்கான். இதுதான் அந்த ரத்தனை பார்த்துட்டு அவங்க அப்பன்ட்ட தப்பா போட்டு கொடுத்துருக்கான். இவங்க மண்டை வந்தாலும் திருந்த மாட்டாங்க, கை வந்தாலும் திருந்த மாட்டாங்க. இதை சொல்றதா லீலா என்ன போகாம இருக்காளாட்டுக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அத்தை? இதுக்கெல்லாமா லீலா சாவா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அத்தை அப்படின்னு அந்த படிச்ச போல சொல்றான். லீலா நம்பரோட ஹிஸ்டரி செக் பண்ணதுல லீலா கடைசியா பேசின பர்சனோட கால் கட்டானதுல இருந்து இன்ன வரைக்கும் அவனோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சைபர் செக்யூரிட்டில இருந்து சொல்றாங்க. அவன் அட்ரஸ் போட்டோ எல்லாம் சென்ட் பண்ண சொல்லி கேட்கறாரு. லீலாவோட ஃப்ரெண்ட்ட அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்காமா, உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுமான்னு கேட்க அவ ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவனை கேட்டா தெரியும் அவன் பேர் அன்பு அப்படின்றா. அதே நேரத்துல சைபர் செக்யூரிட்டில இருந்து அவனோட போட்டோவை சென்ட் பண்றாங்க. அந்த அன்புவை பிடிக்க போலீஸ்காரங்களோட சேர்ந்து ஊர் பசங்க போறாங்க. வீட்டுல போய் பார்த்தா அவன் வீடு பூட்டு போட்டு கிடக்கு. அக்கம் பக்கம் விசாரிக்கிறப்ப ஒருத்த பார்த்தேன்னு சொல்றான். காலையில ஆட்டோல அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்களே, அப்ப ஆப்போசிட் ஆட்டோல அவனும் அவங்க அப்பாவும் போனாங்க அப்படின்றத சொல்றான். அந்த அன்புவை காட்டுறாங்க. அவன் கதறி அவங்க அப்பான்ட்டு அழுதுட்டு இருக்கான். என்னை விடுங்கப்பா, நான் அவளை போய் ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அவ சாவுக்கு நான் தான் காரணம், நான் சொன்னா தாங்க முடியாம தான் இறந்துட்டா. எவ்வளவு அழுகுதே இங்கே எழுதுக்கோ, அங்க எல்லாம் போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இவங்க காதல் கதையை பத்தி காட்டுறாங்க. ஹீரோயின் இவங்க 2 பேர் பேசின ஃபோன் கால்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதை கேட்டு அவன் சர்ப்ரைஸ் ஆகிறான். மழை எப்ப பெஞ்சாலுமே அவங்களுக்கு ஹீரோவோட நினைப்பா தான் இருக்காமா. ஏன்னா மழையில தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அன்புவை போட்டாங்க நம்ம ஹீரோயின். மழைனாவே நீதாண்டா அன்பு, இது மாதிரியான காட்சிகள் எல்லாம் காட்டுறாங்க. அது தொடர்ந்து ஹீரோக்கு வேலை கிடைக்குது. அந்த ஆஃபர் லெட்டர் ஹீரோயின் கொடுக்குறான். அதை பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. வேலைக்கு போற மாதிரி இருந்தா வெளியூர்ல போ, நம்ம ஊர்ல போகாத, அதுவும் இந்த வேலை, நீ படித்த படிப்புக்கு இந்த வேலைக்கு சம்பந்தமே இல்ல, போகாத அப்படின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியும் போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். ஹீரோ பிடிச்சி வச்சிருந்த வீட்டுல இருந்து ஹீரோ தப்பிச்சு ஓடுறான். அப்பயும் அவனை விரட்டி பிடிச்சிடறாங்க. அப்பா ப்ளீஸ் பா, நான் போய் பாக்குறேன்னு கேட்க அவங்க அப்பனே அவனை கூட்டிட்டு போறான். லீலாவோட வீட்டுக்கு போக அவங்க அண்ணன் சண்டைக்கு வரான். அங்க இருக்கவங்க எல்லாமே தடுத்து நிறுத்த இவன் உள்ளுக்கு மரியாதை செலுத்த போறான். அங்க இன்னொரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. அன்புக்கு லீலா தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வேணுக்குமே எடுக்காம இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இவனே டென்ஷன் ஆகி சரி எடுப்போமே எடுத்தா ஏன் போன் எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கறா. அதான் இப்ப எடுத்துறாங்களா சொல்லு, நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அகட்டி கூட பேச மாட்டாரு, ஆனா இப்ப தப்பா திட்டுறாரு. சரி விடு பாத்துக்கலாம். அம்மா நான் சொன்னால அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கறா. நீ சொன்னதை பத்தி எல்லாம் எதுவும் நினைக்கிறது இல்ல, நான் இன்னைக்கே வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். எங்க அப்பா அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு, அதெல்லாம் என்னால ஏமாத்த முடியாது. வெறும் தைரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ முடியாதுடா. என் முடிவை நான் சொல்லிட்டேன். என் கூட வாழ்ற மாதிரி தான் என் வீட்டுக்கு வா, இல்லாட்டினா என்னை விட்டு அப்படின்றா. உன்னை விட்டுட்டு நான் வாழுவனடா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்பே அன்போட போனு கோளாறு ஆயிருது. இதை நினைச்சா அன்பு அவ காலை பிடிச்சு அழுகுறான். லீலாவோட பாட்டியும் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறா. நான் செத்தாதாண்டா அவளும் போவா அப்படின்னு கதறி அழுகுறா. இந்த பாட்டியும் இன்னொருத்தையும் ட்வின்ஸ் கூட பிறந்தவள திட்டமும் அவ தூக்கு மட்டும் இறந்துட்டா. அவ கட்டியிருந்த புடவையெல்லாம் தூக்கி போட சொல்லியும் கேட்காம ஒரு புடவையை மட்டும் எடுத்து ரூம்ல ஒழிச்சுட்டு இருந்திருக்கா. அதனாலதான் அந்த ரூமை திறக்காதீங்க, அந்த ரூமை திறந்தா கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ரூமை திறன்னு சொன்ன லீலாவே இப்படி தூக்கு மாட்டிட்டாலே அப்படின்னு கதறிட்டு அழுகுற அந்த கிளவி. ரத்தினத்தோட அம்மா அந்த சேலை எடுத்து அவளுக்கு சாட்டுன்னு சொல்ல இந்த கிளவியை போய் இந்த சேலையை எடுத்து லீலாவுக்கு போட்டு விடுறா. ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளே இறந்து கிடந்த உசுரு, அவளை வெளியே தூக்கிட்டு வாங்கடா, வெளியே வந்தா அவ போயிடுவா அப்படின்னு ரத்தன் தாங்க அம்மா ஐடியா கொடுக்க பசங்க எல்லாமே போய் கையில கட்டி இல்லுன்னு எழுதுறாங்க. இழுத்து கையில இருந்து எல்லாமே கீழே விழுந்துறாங்க. உள்ள போன முத்துவோட ஃப்ரெண்டு சாமியோட கிரீடத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. கிரீடத்தை எடுத்துட்டு வெளியே போக குடியாரம் தட்டி விட்டு அந்த கிரீடம் கீழே வந்துருது. அப்ப அந்த கிரீடத்தை லோகேஷோட பொண்டாட்டி பாத்துறா. இந்த போலீஸ்கார இருக்கான்ல அவன் அன்புட்ட போயிட்டு கடைசியா ஓன்ட்டதா லீலா 35 நிமிஷம் பேசிருக்கா. அப்படி என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்க 35 நிமிஷமா அவனால பேசல சார் அப்படின்றான். நாங்க பேசுற கார்லாம் எப்போது ரெக்கார்ட் பண்ணி வைப்பா, ரெக்கார்டிங் சீன்மா செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்றான். போலீஸ்காரனும் போய் செக் பண்ண போறான். டே நான் அப்பவே சொன்னால்டா வரவேண்டான்ட்டு இப்ப பாரு நம்ம மேல ஊரே சேர்ந்து பழி போடுறாங்கடா. இது பழி போடுறோமா? யோ பாத்து பேசியா, எதுவுமே பண்ணாம தான் புள்ள சத்தரை கேட்டதான் அப்பனும் பையனும் போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? இது நாங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டோமா? ஆள் ஊட்டி மிரட்டி நீங்க தான் ஒளிஞ்சுக்க சொன்னீங்க. ரெக்கார்டிங் கேட்டுட்டு போலீஸ்காரன் வரான். போலீஸ்காரன் வந்து அன்போட சட்டையை பிடிப்பன்னு பார்த்தா லீலாவோட அண்ணனோட சட்டையை பிடிக்கிறான். அன்னைக்கு போன் பேசிட்டு இருந்தப்ப அன்பு எதுவும் பேசாம இருக்கும். இவங்களுக்கு கோவம் வந்து போனை தூக்கி போட்டுறாங்க தலவாணி கடியில. இதெல்லாமே அவங்க அண்ணன் கேட்டுட்டு ரூமுக்குள்ள வரான். நீ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், அப்பவே சொல்லிருக்கணும், கொஞ்சம் பர்சனல் இருக்கு சொல்ல முடியல, இந்த வயசுல எல்லாம் வரதுதான், அவனை தூக்கி போட்டுரு, பழந்த இடமும் போய் சேர இடமும் ஒரே இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். நீ சொல்ற மாதிரி இருக்க முடியாதுண்ணா. எது இருக்க முடியாதா அப்படின்ட்டு கதவை சத்திட்டு திரும்பி வரான். லோகேஷ் பண்ண காரியத்துக்கு ரத்தனம் இன்ன வரைக்கும் வாழ முடியாம சாவ முடியாம இருக்க பாரு, அது மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்டுரு, எல்லாம் எனக்கு தெரியும், அப்பாவே அம்மாவே நான் சமாளிச்சுக்கிறேன், இப்போ நீ இங்க இருந்து போ, நீ பண்றத பண்ணு, அது நடக்குதுன்ற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்ட்ட ஏமாந்து விஷம் குடிச்சாலே சாந்தி, அதை பத்தி யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அன்னைக்காக தான் நான் சும்மா இருக்கேன். பேச பேச அவங்களுக்கு மூச்சு திணறலும் வருது. நீ பண்ற தப்புல இருந்தாலும் தப்பு செய்யலாம் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ எடுக்கிறா. பொல்லின்னு மூஞ்சிலே ஒண்ணு வைக்கிறான். லீலா சுருண்டு கீழே விழுகிறா. அவனோட கால் எடுத்து அவனோட கழுத்துல வச்சு நெரிக்கிறான். தவிச்சு அவங்களுக்கு தண்ணியே தர மாட்டோம், அவங்க வீட்டுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்றியா? மானத்தோட வாழ இங்க வீடு முக்கியம் இல்லடி, ஜாதியும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காலாலே கழுத்தை நிறுத்தி சாவடிக்கிறான். இது எல்லாமே ரெக்கார்டா இருக்குது. கிரீடத்தை வைக்க போன ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. லீலா போனா இல்லடா அவ சாமி, நீங்க எல்லாத்தையுமே சமமா பார்த்தா, நீங்க திருடன கிரீடத்தை கூட கண்ணில் காட்டிட்டு போயிட்டா. இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திடுறாங்க. அவ்வளவு
நேரம் உறைஞ்சு போய் உட்காந்துருந்தவங்க அம்மா உள்ளுக்கு போய் கதறி எழுதுறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லி புலம்புறாங்க. எல்லாத்துக்கும் அம்மா வேணும்னு சொன்னீங்க, இப்ப இதுக்கு மட்டும் அம்மா வேணாமாடி? நான் தாண்டி உன்னை புரிஞ்சுக்கல, என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் இப்படி நின்றுட்டு இருக்கியாடி அப்படின்னு கதையை எழுக கதவுல இருந்தவ அப்படியே சிறந்து அவங்க அம்மா மடியில விழுகுறா. வெளியே மழையும் பெய்யுது. மழை பெஞ்சாவே உன் நினப்பு தாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி மழையும் வருது. அவளை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போக படமும் முடியுது. படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி உங்களோட ரியல் லைஃப்ல நடந்துருச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்.